கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸ். இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை உலகத்திலேயே யாராலையும் வீழ்த்த முடியாத மிசைல்னு சொல்லிட்டு ரஷ்யன்ஸ் கிளைம் பண்ணுறப்போ உக்ரைனியன்ஸ் ரொம்பவே அசால்ட்டாக சொல்லிட்டாங்க. எங்களோட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு நாங்கள் ரஷ்யாவோட கின்சால் மிசைல்ஸை பல டைம் சுட்டு வீழ்த்திருக்கோம். முதல் டைம் இந்த ரஷ்யன் மிசைலை நாங்கள் பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சோம். அடுத்த கட்டமாக 6 ரஷ்யாவோட இந்த கின்சால் மிசைல்ஸை அதே பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு உண்மையை அமெரிக்காவை சேர்ந்த டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு ரிப்போர்ட்டாக வெளியில் கொடுத்துருக்காங்க. உக்ரைன் சொன்னது எல்லாமே உருட்டுன்னு சொல்லிட்டு. என்னடா சொல்கிற, உக்ரைனியன்ஸ் அவ்வளோ ஒரு கிளைமை வெறும் பொய்யா தான் சொன்னாங்களா? எப்படி இது அமெரிக்காவில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிராஸ் வெரிஃபை பண்ணியிருக்காங்க? அப்போ உக்ரைன் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே பொய் தானான்னு சொல்லிட்டு அவங்களோட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நானே ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருந்தேன், இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலை அவ்வளோ சீக்கிரத்தில் எந்த ஒரு இப்போ கரண்ட்டில் இருக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் இன்டர்செப்டே பண்ண முடியும்னு சொல்லிட்டு உடனே கமெண்ட் செக்ஷனில் ஒரு கூட்டம், இல்லை உக்ரைனால் பண்ண முடியும், அமெரிக்காவில் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ அதே அமெரிக்காவை சேர்ந்த எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த உக்ரைன் சொன்னது எல்லாமே பொய்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய உண்மையை சொல்லியிருக்காங்க. சரி, இந்த ரிப்போர்ட்டில் அப்படி என்னதான் இருக்குது, எதனால இந்த மிசைலை உக்ரைனால் இன்டர்செப்ட் பண்ண முடியல, பொய் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். மே 4, 2023 உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் ஜெனரல் மைக்கோலா ஓலஷேக் ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. ரஷ்யாவோட கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதை கேட்ட உடனே உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. இந்த டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்டதை படிக்கிறவங்களுக்கும் இந்த மிசைல் சம்மந்தப்பட்டதை படிக்கிறவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஷாக்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ன்றது அவ்வளவு சீக்கிரத்தில் சுட்டு வீழ்த்த முடியாது. அதுலேயும் ரஷ்யா கிட்ட இருக்க இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல் ஒரு சூப்பர் மனூரபிள் மிசைல்னு சொல்லலாம். இதை கேட்ட அவங்களுக்கு இந்த ஷாக்கை விட்டு வெளியில் வர முடியல. எப்படிரா இது உக்ரைனால சாத்தியமாச்சு? இப்போ உண்மையிலேயே ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை நார்மலான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் வச்சு சுட்டு வீழ்த்த முடியுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட ரிசர்ச்சை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த அதிர்ச்சி அடங்கிறதுக்குள்ளேயே உக்ரைன் இன்னொரு குண்டை தூக்கி போட்டாங்க. சரியா மே 16 இந்த முதல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த ஒரு 10 நாள்லயே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டை உக்ரைனோட ஏர்ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. முதல் தடவை சொன்னதாவது பரவாயில்ல, வெறும் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல் தான் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ 2வது டைம் சொன்னது கிட்டத்தட்ட 6 இன்டர்செப்ஷன் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் எல்லாருக்குமே தூக்கி வாரி போட்டுருச்சுன்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் சாத்தியமே இல்லை, உக்ரைன் இந்த இடத்துல போய் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போவே நிறைய பேர் பேச ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் சில பேர் எவிடன்ஸ் இல்லாமல் இதை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களோட ரிசர்ச்சஸை இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல் வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்போ அதோட ரிப்போர்ட் தான் வெளியாயிருக்கு. இந்த உக்ரைன் சொன்னது எல்லாமே போய், ஒரே ஒரு கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலை கூட இந்த உக்ரைனால இன்டர்செப்ட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணமாகவும் இதுக்கு எவிடன்ஸாகவும் அவங்க கொடுக்கறது என்னன்னா 3 விஷயங்களை கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம், இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலோட லான்ச். முன்னெல்லாம் இந்த MiG-31 விமானங்களில் இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலானது இன்டகிரேட் பண்ணப்பட்டு இருந்தாலும் அந்த மிசைலை லான்ச் பண்ணனா அதுக்கு முன்னாடியே இந்த விமானங்கள் வானத்தில் பறந்துட்டு இருக்காது. எல்லாமே கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. லான்ச்சுக்கு சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இந்த விமானங்கள் டேக் ஆஃப் ஆகும். அப்படி டேக் ஆஃப் ஆகுறப்போ அமெரிக்காவோட சேட்டிலைட்களோட கண்களில் இந்த விமானங்கள் சிக்குனா அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த உக்ரைனுக்கு போகும். எந்த இடத்துல இந்த விமானங்கள் பறந்துட்டு இருக்கு, எந்த இடத்துல இந்த மிசைலை லான்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் ஒரு கோஆர்டினேஷன்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை ரெடி பண்ணுவாங்க. ஆனால் ரஷ்யன்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த விமானங்கள் எதையுமே அவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கிரவுண்ட் பண்ணுறதில்ல. 24 ஹவர்ஸும் இவங்க கிட்ட இருக்க இந்த 2 டசன்ஸ் ஆஃப் MiG-31 விமானங்களும் மாற்றி ரொட்டேஷன் பேசிஸில் இந்த உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன் ஓட்டி பறந்துக்கிட்டே இருக்குது. அப்படி பறந்துக்கிட்டே இருக்கப்போ எந்த ஒரு சேட்டலைட்டாலையும், அது அமெரிக்காவோட சேட்டலைட்டாக இருந்தாலும் அந்த சேட்டலைட்டால் இந்த விமானத்தை எக்ஸாக்டாக ட்ராக் பண்ண முடியல. இப்படி எந்த இடத்துல அந்த மிசைல் லான்ச் ஆகுதுன்னே தெரியாதப்போ, எந்த இடத்துல அந்த விமானங்கள் இருக்குன்னே தெரியாதப்போ உக்ரைனால் இதோட கோஆர்டினேட்ஸை அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாது. இந்த மிசைல்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ ஒரு அலாரமே இந்த இடத்துல ரிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அந்த விமானம் எங்கே இருக்குது, அந்த மிசைல் எந்த இடத்துல வருதுன்னு தெரிஞ்சாதான் ஒரு ஏர் வார்னிங் அலாரத்தை உக்ரைனால் ஆக்டிவேட் பண்ண முடியும். அது தெரியாதப்போ இதுவுமே இந்த இடத்துல ஃபெயில் ஆகிடும். உக்ரைனுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஃப்ளாவாக முடிஞ்சிடும். 2வது விஷயம், இந்த MiG-31 விமானங்கள்ன்றது இப்படி பறந்துக்கிட்டே இருக்கப்போ இந்த குவார்டினேட்ஸ்ன்றது ரஷ்யாவோட ரேடார்கள் மூலியமாவோ மேலே இருக்க மிலிட்ரி சேட்டலைட்ஸ் மூலியமாவோ இந்த விமானத்துக்கு இன்புட்டாக வரும். ஒரு டிஜிட்டல் இன்புட்டாக இந்த இடத்துல டார்கெட்டை தான் நீங்கள் இந்த மிசைலுக்கு லாக் பண்ணணும் சொல்லிட்டு அந்த டார்கெட்டை டேரெக்டாக மிசைலுக்கு கொடுக்க மாட்டாங்க, ஃபஸ்ட்டு இந்த விமானத்துக்கு தான் வரும். அப்படி பெறப்பட்ட இந்த டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனை இதில் இருக்க பைலட் தான் இந்த டேட்டாவை மொத்தமாக கேப்சர் பண்ணிவிட்டு அதை அதுக்கப்புறமா அந்த மிசைலுக்கு ஃபீட் பண்ணுவார். இப்படி ஃபீட் பண்ணுறப்போ அப்போ தான் அந்த மிசைலுக்கு இதுக்கான
கோஆர்டினேஷனே தெரியும். இந்த டார்கெட் எல்லாமே லாக் பண்ணப்பட்டதுக்கப்புறம் இந்த டார்கெட்டோட டேட்டா எல்லாமே இந்த மிசைலுக்கு ஃபீட் பண்ணப்பட்டதுக்கப்புறம் இந்த பைலட் கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் ஆல்டிடியூட்காவது இந்த விமானத்தை கொண்டு போவார். அப்படி கொண்டு போயிட்டு அந்த ஆல்டிடியூட்ல வச்சு தான் இந்த மிசைலை இவரால் லான்ச் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல்ன்றதுனால இது கிட்டத்தட்ட ஸ்ட்ராட்டோஸ்பியர் வரைக்கும் போக வேண்டியது இருக்கும். அப்படி போகிறப்போ இந்த மிசைலுக்கு அதிகப்படியான வேகம் கிடைக்கணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட உயரம் இந்த உயரத்திலேயாவது வச்சு தான் இந்த மிசைல் லான்ச் பண்ணிடணும். அப்படி லான்ச் பண்ணப்பட்டதும் இந்த மிசைலோட சாலிட் பூஸ்டர்ஸ் ஆன் ஆகி இது நேராக மேலே ஒரு டைவ் அடிக்கும். மேலே டைவ் அடிக்கிறப்போ இதில் இருக்க ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃபின்ஸ் தான் ஓப்பன் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல இந்த ஃபின்ஸால் எந்த ஒரு யூஸும் இருக்காது. இதோட வேகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. இப்படி ஒரு குறிப்பிட்ட ஆல்டிடியூட் போனதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் இந்த மிசைலோட உண்மையான முகமே வெளியில் தெரிய வரும். அதாவது ஏற்கனவே இதுக்கு டார்கெட் கொடுத்துட்டாங்கல்ல, அந்த டார்கெட்டுக்கு சில டிகிரிஸ் தள்ளி தான் இந்த மிசைலானது அது டைவிங் ஃபேஸ்க்கு முன்னாடி இருக்கும். இந்த டார்கெட்டை அது டைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைன் பண்ணதுக்கப்புறமா இது அந்த பைலட் கூட திரும்ப கம்யூனிகேட் பண்ணும், இங்கேருந்து இது டைவ் பண்ண ஆரம்பிக்கலாமான்னு சொல்லிட்டு. இதுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சதும் ஒரு டீப் டைவை இந்த மிசைலானது எடுக்கும். இப்படி டீப் டைவ் எடுக்கிறப்போ அதில் இருந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஆஃப் ஃபின்ஸ் அந்த மிசைலுக்கு தேவைப்படாது. இதில் இருக்க ஆஃப்டர் ஃபின்ஸ்னு சொல்லிட்டு 2 ஃபின்ஸ் இருக்கும். இதை மட்டுமே யூஸ் பண்ணி அதோட த்ரஸ்ட் வெக்டார் என்ஜின்ஸை இது ஆக்டிவேட் பண்ணும். இந்த த்ரஸ்ட் வெக்டார் என்ஜின்ஸ் தான் இந்த இடத்துல இந்த மிசைலை ரொம்பவே டெட்லி ஆக்குதுன்னு சொல்லலாம். இந்த ஃபின்ஸை யூஸ் பண்ணி இது அதோட ஏரோடைனமிக்ஸை மாற்றி கொஞ்சமாக அதோட பாத்தை விட்டு டிவியேட் ஆகி போகிறப்போ இந்த த்ரஸ்ட் வெக்டார் என்ஜின்ஸ் அகெயின் ஆக்டிவேட் ஆகி இந்த மிசைல் மேலே போகணுமா இல்லை கீழே வரணுமான்னு சொல்லிட்டு அதுக்கான இன்புட்டை கொடுத்து இதை அது நினச்ச வேகத்தில் நினச்ச திசையில் திரும்ப வைக்கும். கிட்டத்தட்ட ஒரு ஃபைட்டர் பைலட் அந்த ஃபைட்டர் ஜெட்டை எப்படி மனுவர் பண்ணுவாரோ அதே மாதிரி தான் இதில் இருக்க இந்த இன்ஜின்ஸ் இந்த ஆட்டோ பைலட் சிஸ்டமை வச்சு இதுக்கு தேவைப்பட்ட மாதிரி மனுவர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கப்போ எந்த ஒரு மிசைலாலையும் இதை அவ்வளவு சீக்கிரத்தில் அழிக்க முடியும்னு சொல்லிட்டான். ஏன்னா கிட்டத்தட்ட மேக் 6க்கு மேலே வேகத்தில் இந்த மிசைல்ஸ் உள்ள வரப்போ இதை டார்கெட் லாக் எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸாலையும் பண்ண முடியாது. அது பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாகவே இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுனா குவாடினேட்ஸை உள்ளே வாங்கும். ரேடார் மூலியமாவோ இல்லை வெளியில் இருக்க அந்த அவுட்டர் ஸ்பேஸில் இருக்க சேட்டலைட்ஸ் மூலியமாவோ குவாடினேட்ஸை வாங்கி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், சரி இந்த மிசைல் வந்து ஒரு 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பறந்துட்டு வருது, இது என்ன வேகத்தில் வருது, ஒரு மணிக்கு ஒரு 200-300 கிலோமீட்டர் வேகத்தில் வருது, இன்னும் 2 நிமிஷத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட டார்கெட் பாயிண்ட்டுக்குள்ளே இந்த மிசைல் வரும். நம்ம இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு மிசைலை இதுக்கு அகென்ஸ்டாக ஃபயர் பண்ணோன்னா இது ரெண்டும் போயிட்டு இந்த குறிப்பிட்ட அந்த டார்கெட் பாயிண்டில் ஒன்றோட ஒன்று மோதி இல்லை அதோட வெடிக்க வச்சு இதை நியூட்ரலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இது நார்மலாக உள்ள வர ஒரு மிசைலுக்கு மட்டும்தான். ஆனால் மெனுவர் பண்ணுற மிசைல்ன்றது வேறு. ஏன்னா நீங்கள் ஒரு கால்குலேஷன் போடுவீங்க, சூப்பர் கம்ப்யூட்டர் வந்து ஒரு கால்குலேஷனை போடும், இன்னும் 5 நிமிஷத்தில் இந்த மிசைல் இங்கே இருக்கும், இன்னும் 2 நிமிஷத்தில் இந்த மிசைல் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் போடுற இந்த எல்லா கால்குலேஷன்ஸுமே இந்த மெனுவர் பண்ணுற மிசைலால் ஒன்றுமே இல்லாதபடி ஆக்க முடியும். ஏன்னா நீங்கள் ஏன்ற ஒரு பாயிண்ட்டை டார்கெட்டாக வச்சு அந்த இடத்துக்கு ஒரு மிசைல் அனுப்புவீங்க. ஆனால் அந்த மிசைல் மெனுவர் பண்ணுற இந்த ஹைப்பர்சானிக் மிசைல் ஏ பாயிண்ட்டுக்கு வராது. அதை விட்டு ஸ்கிப் பண்ணி ஒரு பெண்ட் அடித்து வேறு இடத்துக்கு போகும். ஆனால் அது டார்கெட்டை எந்த இடத்த வச்சிருக்கோ அந்த இடத்துக்கு போயிடும். அது எந்த இடத்த டார்கெட்டாக வச்சிருக்குன்றது உங்களுக்கு எப்படின்னு தெரிய போகிறதில்ல. அப்படி இருக்கப்போ எப்படி இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சு நீங்கள் இந்த ஹைப்பர்சானிக் மிசைலை சுட்டு வீழ்த்தினீங்கன்ற இன்னொரு கேள்வி வந்திருக்கு. மூணாவது விஷயம் என்னன்னா, இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தனா அதுக்கு இருக்க ஒரே வாய்ப்பு இது ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே ஆக்சிடென்ட் ஆகிட்டு போகிறப்போ தான். அப்படி ஆக்சிடென்ட் ஆகிட்டு போகிறப்போ இந்த மிசைல்ஸை சுட்டு வீழ்த்தனா கிட்டத்தட்ட இந்த பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமானது வெறும் அந்த மிசைல் லான்ச் ஆன இடத்துலேருந்து 20லேருந்து 25 கிலோமீட்டருக்கு உள்ளே இருக்கணும். அப்போ தான் இந்த ஸ்டார்டிங் ஃபேஸ்லேயே இந்த மிசைல்ஸை சுட்டு வீழ்த்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா தெரியும், இந்த கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைலோட ரேஞ்ச் கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர். 2000 கிலோமீட்டர் தூரத்தில் எப்படி நீங்கள் 30 கிலோமீட்டருக்குள்ளே, அதுவும் அந்த மிசைல் எந்த இடத்துல லான்ச் ஆகுதுன்னே உங்களுக்கு தெரிய போகிறதில்ல. முன்னெல்லாம் டேக் ஆஃப் ஆகிறப்பயாவது கோஆர்டினேட்ஸ் உங்களுக்கு வரும், சரி இந்த இடத்துல இருந்து இந்த மிசைல் லான்ச் பண்ணலாம்னு ஒரு கால்குலேஷன் போடுவீங்க. 24 ஹவர்ஸும் பேட்ரோலில் இருக்கப்போ எப்படி இந்த மிசைலோட லான்ச் இடத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி உங்களோட பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை அங்கே கொண்டு போய் நிறுத்தி அதுக்கப்புறம் அந்த மிசைலை சுட்டு வீழ்த்துவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய 3 கேள்விகளை இந்த ரிப்போர்ட்டில் உக்ரைனியன்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், அமெரிக்காவே இந்த கிளைட் ஃபேஸ் இன்டர்செப்ஷன் GPI ப்ரோக்ராமை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2030க்குள்ளே ஒரு 20 மிசைலையாவது அவங்க இந்த கேட்டகரியில் நிறுத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவே அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கப்போ போகிற போக்கில் சும்மா சூன்னு சொல்லிட்டு போன்ற மாதிரி இந்த உக்ரைன்ஸ் இவ்வளோ நாளாக இப்படி ஒரு உருட்டை தான் உருட்டிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு ப்ராப்பரான எவிடன்ஸே முதல்ல உக்ரைன் கிட்ட கிடையாது. ஆனால் இன்னமும் உக்ரைனுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இல்லை கின்சால் ஹைப்பர்சானிக் மிசைல் எல்லாம் உக்ரைனியன் சுட்டு வீழ்த்துறாங்கன்னு சொல்லிட்டு இன்னமும் சொல்கிறத கேட்காம இருக்காங்கன்னு சொல்லலாம். நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லா மிசைலுமே இன்டர்செப்ட் பண்ணக்கூடியதான். ஆனால் அதுக்கான டெக்னாலஜி இப்போ இருக்கான்றது தான். இன்னைய கரண்ட் டெக்னாலஜியில் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல், அதுவும் ஒரு மெனுவர் பண்ணுற ஹைப்பர்சானிக் மிசைலை
டிஃபெண்ட் பண்ணுற டெக்னாலஜி அமெரிக்கா கிட்டேயும் கிடையாது, யாருக்கிட்டேயுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உக்ரைன் இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருந்த போய் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே.